நீங்க மாமன்னன் படத்தின் மூலியமா தான் இந்த பட வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டில் இந்த படத்தோட கேரக்டர் பத்தி ஏதாவது ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தாரா சார்? அது மாரி ஆப்வியஸா சொல்லுங்க. சொல்லி தான் ம். சொன்னாங்க. அது கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஓகே நம்ம இப்படி ஒரு கேரக்டர் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு நம்ம ப்ரிப்பேர் ஆவோம் இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட்டா. ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட எப்படி இருந்தது ஆக்சுவலி? கேரக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. கொஞ்சம் முன்னாடி கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் போது கேரக்டர்லேருந்து படத்துல கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. இல்ல நீங்க வாங்க நம்ம பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் அது அப்படிதான் நாங்க பண்ணோம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் சின்ன சின்னதா நான் பண்ணியிருக்கேன். அந்த மாரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒர்க். இன் இன் நம்ம பைசனுக்கு நான் நான் அப்படியே தான் போனேன். அங்க போய் தான் நான் ஒர்க் பண்ணேன். சார் அப்ப என்ன சொன்னாங்களோ, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அத அப்படியே குடுத்து அப்படிதான் ஒர்க் பண்ணேன். இந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு ஹேண்டிகேப் அந்த தான். இல்ல இப்ப என்னால முடியல, என்னால முடியாத ஒரு ஜோன்ல இன்னொரு இன்னொரு கலைஞன் கபடி விளையாட்டு வீரர் பண்றாரு அப்படின்னா, நான் என்னால முடிஞ்சத என்னோட என்னோட ஸ்பேஸ்ல இருந்துச்சு. என்னால பேச முடியிற சூழல்ல நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போ நான் பேசினேன். நான் நான் அவங்களுக்கான ஒரு